பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிளேட்னால தான் நம்மளோட கண்டங்கள் எல்லாமே பிரிஞ்சிருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள்ல தான் ஏசியா தனியா, யூரோப் தனியா, அது மட்டும் இல்லாம பல நகரங்கள் தனித்தனியா பிரிஞ்சதுக்கான காரணமே இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் தான். இது எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இயற்கை சீற்றங்கள்னால இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஒரு சில விரிசல்கள், ஒரு சில பாதிப்புகள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பூமி ஒரு 7 பகுதியா பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம 7 கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 7 பகுதிகளுமே ஒரு பசில் மாதிரி நீங்க ஒன்னா வச்சீங்க அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கடல் பகுதி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் பகுதி தான் பிளாக் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பசில் மாதிரி நீங்க ஒன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா நடுவுல ஒரு சின்ன ஒரு கடல் பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் பகுதி தான் பிளாக் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆர்கியாலஜிஸ்டுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலப்பகுதி கடலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிலப்பகுதியா இருந்த அந்த ஒரு டைம்ல நியோலித்திக் அண்ட் சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறத்தாழ பிளாட்டோ அப்படின்ற அவரும் கிட்டத்தட்ட 11,500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின புக்ல இந்த இன மக்கள் தான் அட்லாண்டிஸ்ல வாழ்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி வச்சுதான் ஒருவேளை இதுதான் அட்லாண்டிக்கா இருக்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களோட ஒரு கருத்தா தான் இருந்துச்சு.